தமிழ்நாடு வளர்ச்சிக்கு ஒரு ஏர்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம் தானே. வளர்ச்சிக்கு சோத்துக்கு என்ன பண்ணு வந்து 5 வருஷம் கூட அவளா ஒரு நேர்மையா இருந்தாலும் அவர் கத்துக்குட்டியா? லாஜிக்கே இல்லையா? நானா சொல்றேன் பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்லேஷன். இப்ப கத்துக்குட்டி யாரு? நான் சொல்றேன் அவர் ஒரு முட்டாளுன்னு. அதே சமயம் கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டியை தவிர விஜய்லாம் போட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி. அது அவங்க டிசைட் பண்ணக்கூடாது, மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது எல்லாத்தையும் சுழுக்கு எடுப்பாரு மட்டும் நான் நம்புறேன். ஒரு தொகுதியா போயிட்டு அந்தந்த ஏரியாவில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி அடி அடிச்சு காலி பண்ணி செம்ம சுழுக்கு எடுக்க போறாரு 2 கட்சியும். ஒருவேளை அவர் பாஜக வந்து ஆதரிக்கிறவரா இருந்தா விஜய் நான் ஆதரிக்க மாட்டேன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பேசுனதா தமிழ்நாடு ஃபுல்லும் பேசு பொருளாக இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் வேணும் இல்லை வேணாம் அப்படின்ற ஏதோ ஒன்று முடிவு சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பரந்தூர் விமான நிலைய மக்களை வந்து கூட்டு வந்து நான் தலைமை செயலத்து போராடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதிரடி அறிவிப்பா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நேர்மையான ஒரு அறிவிப்பு. அவர் கைதி ஆகிறதுக்கு ரெடியா இருக்காரு மக்களுக்காக, விவசாயிகளுக்காக அப்படின்றத அதை காட்டுது. நான் எப்படியுமே நீங்க வந்து இப்போ தலைமைச் செயலத்துக்கு ஒரு முற்றுகை போராட்டமோ அதை நோக்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்கல்ல. அவர் அதற்கும் ரெடியா இருக்கேன் அப்படின்றாரு. ஒரு உண்மை தலைவனாக நான் பார்க்குறேன். ஏன்னா தன்னை நம்பி வந்த ஒரு சிறு கூட்டம் விவசாயிகளும், ஒட்டுமொத்த விவசாயிகளும் வரல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பரந்தூர் விவசாய நிலைகள் எல்லார்கிட்டையும் ட்ரை பண்ணி எந்த தலைவர்கள்கிட்டையும் இது நடக்காது தெரிஞ்சு இவருக்கு நம்பிக்கையானவராக இருப்பார் விஜய். நான் இவருக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கிட்டு தான் வந்து அவங்களை பார்த்துருக்காரு. அந்த நம்பகத்தன்மை கொஞ்சம் கூட கெடாமல் தன்னால் முடிஞ்ச எதை வேணாலும் செஞ்சு கொடுப்பேன் இவங்களுக்கு, நம்மளை நம்பி வந்துட்டாங்க, சொன்னால் நம்ம செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக ஆல்ரெடியாக ஒரு குரல் கொடுக்குறாரு. அதை தாண்டி கேட்குறோம் விவசாயிகளுக்கு, நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல அப்படின்றத அந்த பாயிண்ட்ல இந்த விவசாயிகளுக்காக களமிறங்க ரெடியாக இருக்காரு, கைதி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு தான் பார்க்குறேன். இது தாண்டி என்னன்னா இதில் வந்து திமுகவோட இரட்டை முகம் ரொம்ப தெளிவாக தெரியுது. திமுக தேர்தல் வாக்குறுதிகள் நீங்க எடுத்தீங்கன்னா 27லேருந்து ஒரு 52 வரைக்கும் வெறும் விவசாயத்தை பற்றியும் நீர்நிலைகள் பற்றி தான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இதுக்குள்ளே தான் வருது. அது துறை வைஸ் கொடுக்கும்போது அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீர்நிலைகள், வாய்க்கால்கள், குளங்கள், ஏரிகள் இது எதுவுமே வந்து எப்பேற்பட்ட சிறப்பு திட்டமாக இருந்தாலும் அழித்து அதன் மீது இது எடுக்கப்படாது அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காங்க. அது போக விவசாய நிலங்கள், விளை நிலங்களை கண்டிப்பாக எடுக்கப்படாது. அதாவது வேற வழி இல்லாமல் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கு விவசாயிகளின் முழு ஒத்துழைப்பும் ஒப்புதல் பெற்றுத்தான் அது எடுக்கப்படும், இல்லைன்னா எடுக்க மாட்டேன்னா அவங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி. ஆனா இப்ப 1000 நாளா போராடிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு வளர்ச்சிக்கு ஒரு ஏர்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம் தானே. வளர்ச்சிக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க சார்? நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல வேணான்றான். நிறைய இடம் இருக்கு. அது தமிழ்நாடு பின்தங்கி போயிடுச்சு. கர்நாடகா, பெங்களூர்ல இருக்கிற சிட்டியெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த விஷயத்த வந்தா அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதா சொல்றாரு, சரியான நிவாரண நிதி கொடுக்கறதா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அப்புறம் ஒருத்தன் பிரச்சனைன்னு வந்து வந்துடுறான். அவன் வந்து அவங்க வீட்டு நிலத்துக்கு தான் வந்து பிரச்சனை உட்காந்துருக்கான். நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க எலெக்ஷன் போது? நீங்கள் வாக்களித்து என்னை முதலமைச்சர் ஆக்கினால் தலைமைச் செயலர் தான் உட்காந்துருப்பேன், நேரா நீ வந்து என்னை பார்க்கலாம், கதவு திறந்துதான் இருக்கும் உங்களுக்காக, அப்படிப்பட்ட ஒரு முதல்வராக நான் இருப்பேன்னாரு. 1000 நாளா போராடிட்டு இருக்கானே, ஏன் கூப்பிட்டு பேசவே இல்லை நீங்க? பல முறை சந்திச்சு பேச. யார் பேசினா? முதலமைச்சர் திமுக சார்பில் இருந்து அப்படித்தானே. லோக்கல் பேசக்கூடாது, தலைவன் தான் பேசணும். முடிவு யார் எடுக்கிறா? அவன் எடுக்கிறானா தலைவர் எடுக்கிறாரா? இந்த திட்டம் வரணும்னாலும் வரக்கூடாதுனாலும் இதுக்கு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர் தானே இருக்கு. அவன் முதலமைச்சர் தான் சந்திக்கணுன்றான். பிரச்சனை தீரல சார். நீங்க யாரையோ ஒருத்தனை பேசி, இப்போ ரொம்ப சிம்பிள் பிரதர், உங்க வீட்டில் நீங்க இருக்கீங்க, கல்யாணம் ஆகி உங்க ஒய்ஃப் இருக்குது, ஒரு சின்ன பிரச்சனை உங்க ஒய்ஃப் சால்வ் பண்றான்னு பாக்குறீங்க, சால்வ் ஆகல, அப்ப என்ன பண்ணணும்? அடுத்தது நீங்க தானே போய் பேசுவீங்க. என் ஒய்ஃப் தான் பேசிட்டாலே அப்புறம் என்ன அப்படின்னு போவீங்களா? இப்போ ஒரு பிரச்சனை மக்கள் வந்துட்டான், உங்க அமைச்சர் அனுப்பிச்சிட்டீங்க, உங்க கட்சிக்காரன் அனுப்பிச்சிட்டீங்க, எவனெல்லாம் வந்து நீங்க அனுப்பிச்சிங்களோ பண்ணிட்டீங்க. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? சால்வ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. சால்வ் ஆகலைல்ல, அப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்? நீங்க தான் உட்காந்து பேசணும். அதுதான் சொல்றோம், நீங்க பேசுங்க. இதே முதலமைச்சரை பார்க்க தான் அந்த பரந்தூர் மக்கள் வந்து கிளம்பி போனாங்க. அவங்களே நீங்க வந்து முற்றுகையிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்க. உங்களை பார்க்க தானே வந்தாங்க. அவங்களும் தீவிரவாதி இல்லையே, விவசாயி தானே. நானும் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறவர் தானே. அப்போ உங்களை பார்க்க ஒரு விவசாயி வரான்னா அவனை நீங்க மதிச்சு கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசுங்களா? ஏன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு உள்ள உட்காந்து வச்சிங்க? ஏகனாபுரத்துக்குள்ள உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. யாருமே போக முடியலையே புதுசா இருக்கிறவங்க ஆட்கள். 1008 பஞ்சாயத்து இருக்குது, 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. என்ன காரணம்? அவனுக்கு பிடிக்கல பண்ணாதீங்க, பிடிக்கிற வேற ஆப்ஷனுக்கு போங்க. அதுதான் நேற்று தெளிவுபடுத்தினார்ல.
அந்த ஏரோடைனமிக்ஸ் கம்பெனிக்காரங்களே அவங்க அந்த இதுவங்களே வந்து அந்த சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க, இது வந்து இவ்வளோ நீர்நிலைகள் உள்ள இடம், இதை நம்ம செய்கிறது வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, தப்பு அப்படின்ட்டுன்னு. சார் ஏர்போர்ட் நீங்கள் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம் சார். கத்திப்பாராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா வரும்போது மெட்ரோ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கத்திப்பாரா மேலே தனியாக ஒரு லைன் பண்ணி மெட்ரோ கொண்டு வந்துட்டோம். இப்போ அதே மெட்ரோ அது மேலே டபுள் லேயர் வருது. எங்கேருந்து வருது? பூந்தமல்லிலேருந்து கொண்டு வராங்க இன்னொரு லேயர். அது பூந்தமல்லி வந்து போரூர் வந்து ஆலந்தூரில் கட்டாது. இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயம். நாளைக்கு ஒரு வேளை அதே வேலூர்லேருந்து இன்னொரு லேயர் கூட வரும், அதை ஏற்றிட்டு போகலாம். நீர்நிலைகள் தூக்கிட்டா நீங்கள் தண்ணி வர வைக்கிறதுக்கு சரி பண்ணுவீங்களா? உங்களால் கொண்டு வர முடியுமா? அந்த இடத்துல ஒரு வாய்க்கால் சேனல்ஸ் ஒன்று ஓடுது, வாட்டர் பாடிஸ். அந்த வாட்டர் பாடிஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா? இயற்கையாக கிரியேட் ஆகுது. இப்போ மலையை குடஞ்சி நீங்கள் மண் எடுத்துகிட்டு இருக்கீங்களே குவாரிகள் போட்டு, நாளைக்கு உங்களால் மலையை கொண்டு வர முடியுமா? வாய்ப்பு இருக்கா? எது நம்மக்கிட்ட சாத்தியமோ அதுதான் சார். ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் செத்ததுக்கப்புறம் உங்களால் உயிர் கொண்டு வர முடியுமா? இல்லை, நீங்கள் இப்படி ஒரு பக்கம் சொன்னாலையும் கோவி செலியன் என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஆதரவாளர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ஒரு கத்துக்குட்டி, அது மட்டும் இல்லாமல் பரந்தூர் விமானம் போய் கீழே கூட இறங்கல, 10 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனை பேசுகிற தலைவரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதாவது வந்து இதுக்கு வந்து கீழே இறங்கி நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. கைம்பூண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஊர்க்காரன் கொடுத்தா எடுத்துக்கோ, கொடுக்கலன்னா எடுத்துக்காத, சிம்பிளாக முடியும். சரி உங்கள் பிரகாரமே வர அவன் ஒத்துக்கல, முடியாதுன்ட்டான்ல. 6000 ஏக்கர் அதில் ஒரு கிராமம் மட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா 6 கிராமம் முடியாதுன்ட்டான். 2000 ஏக்கர் உங்களால் எடுக்க முடியல, எடுக்காதீங்க, விட்டுச்சு. அவனுக்கு பிடிக்கல சார். நீங்கள் மக்களுக்கு தானே சார் நீங்கள் இருக்கீங்க. மக்கள் அரசாங்கமா இல்லாட்டி சர்வாதிகாரி அரசாங்கமா? ஆமாம் நாங்கள் சர்வாதிகாரி தான், பாசி சாட்சி தான் நடத்துவோம், இப்படி தான் நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சார். அப்போ அதுக்கு வேற ஒரு டாக்கிள் பண்ணுறோம். மக்களுக்காக இருக்கிறோம், வாக்களித்தவனுக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து அரசாங்கமாக இருக்கும், வாக்களிக்காதவனுக்கும் இதே திராவிட மாடல் அரசாக இருக்கும்ன்றீங்க. அப்போ உங்களுக்கு வாக்களிச்ச நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? சரி உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறதுக்கு என்ன பதில்? நான் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தேன், நான் சொல்லலையே, நீங்கள் தானே சொன்னீங்க என் தேர்தல் வாக்குறுதி தான் அப்படின்ட்டுன்னு. ஒருவேளை உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பிடுங்குவோம், இதுக்கெல்லாம் சம்மதிச்சா நீ ஓட்டு போடுன்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, ஒரு நியாயம் இருக்குது. எல்லாமே டபுள் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, எல்லாமே பொய்யா பேசுகிறீங்க. என்ன கத்துக்குட்டி கத்தாத குட்டி இங்கே சார்? நல்லது பேசி யார் சார் கத்துக்குட்டி? இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், ஒரு டாக்டர் படினா என்ன பண்ணும்? MBBS படிச்சிருக்கணும். ஒரு வீடு கட்டணும்னா சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். ஓகே. ஒரு லாயர் ஆகணும்னா BL பண்ணணும். அரசா எல்லா துறைக்கும் ஒரு துறைக்கும் ஒரு இது வச்சிருக்கான், படிப்பு வச்சிருக்கான். அதை ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க, ஹானர்ஸ் பண்றாங்க, டாக்டரேட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒட்டுமொத்த நாட்டையே நிர்வாகம் பண்றதுக்கும் மக்களுக்காக இருக்கிறதுக்கு எதுக்கு எந்த படிப்பு வைக்கல அரசியல்வாதிக்கு? அப்ப எக்ஸாம் வைப்போமா? நான் என்ன சொல்றேன், எக்ஸாம் வைப்போம் வாங்க. கோவை செலியன் அவர் சொல்லுங்க, அப்புறம் யாரெல்லாம் வராங்க, எல்லா இந்த நீட் எக்ஸாம் மாதிரி நம்ம வந்து பீட் எக்ஸாம்னு வைப்போம், பொலிட்டிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணாதான்டா எலெக்ஷன் வந்து நிற்கணும், அதுக்கப்புறம் தான்டா ஓட்டுன்னு. ஒரு பையன் நீங்கள் பாஸ் பண்ணீங்களா? நீங்கள் பாஸ் பண்ணுவேன்னீங்கன்னா நாங்களாம் அரசு விட்டு ஓடிடுறோம். இல்லை அதை வச்சுலாம் ஒரு தேர்தல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுல. அப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கிறான்ல. அப்போ அரசியல்வாதி ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்னா, மக்களுக்காக நிற்கிறவன், மக்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறவன், மக்களுக்கு சேவை செய்கிறவன், சமுதாய வளர்ச்சி கொடுக்குறவன், இவன் தானே தேவை, இதுதானே தேவை. அது யார் வேணாலும் பேசலாம், கத்துக்குட்டி கத்தாத குட்டிலாம் பேசக்கூடாது, புரியுதா? அப்போ 50 வருஷம் நீங்கள் அரசியல் இருந்துட்டு வந்து கொள்ளையடிச்சிங்கன்னா அவங்க சிறந்த அரசியல்வாதி, வந்து 5 வருஷம் கூட அவளா அவர் நேர்மையாக இருந்தாலும் அவர் கத்துக்குட்டியா? லாஜிக்கே இல்லையா? நானா சொல்கிறேன் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ கத்துக்குட்டி யாரு? நான் சொல்கிறேன் அவர் ஒரு முட்டாளுன்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். கோவை செலியன் சொன்னவர் ஒரு முட்டாளுங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டோம். ஏன் ஏற்றுக்க மாட்டோம்? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கரெக்டா? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. விஜய் வந்து குறிப்பாக வந்து கத்துக்குட்டின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து என்ன வளரணும்னு சொல்றதா இருக்கட்டும், ஏன் அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை? பயம்தான். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு தவறு செஞ்சுட்டான்னா, இல்லைன்னா தன்னை வந்து பெருசாக காமிச்சிக்கிறது, அடுத்தவனை வந்து சிறுமைப்படுத்தி காட்டுவாங்க. அது வந்து ஒரு விதமான பயம், ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். இப்போ நேத்திக்கு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இது நான் சொல்லலை, இவங்க ஏவியேஷன் சிஸ்டம் சொல்லுது அப்படின்ட்டுன்னு ஒரு 4-5 டிபேட்டிங் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. கத்துக்குட்டிக்கே இது தெரியுதுல்ல, நீ தான் அதி புத்திசாலி இல்லை, நீ என்ன பண்ணிடணும், இதெல்லாம் தவறு, வர சொல்லுங்க அவரை. உண்மையாவே நேர்மையான மிஸ்டர் கோவை செலியன் என்ன பண்ணிருக்கணும், மினிஸ்டர் சார் அவர் சொல்றது கத்துக்குட்டி சார், அவருக்கு ஒன்றும் தெரியல சார், அவர் ஒன்று பண்ண சொல்லுங்க. அவர்லாம் மக்கள் விவசாயம் அரசியலுக்காக மக்கள் கவர்றதுக்காக ஸ்டண்ட் தான் பண்றாரு, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, விஜய் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் சில பேர் சொல்றாங்க. அதுதான் அவர் வர சொல்லுங்க. அவர் பண்றாரு பண்ணலன்னா அப்புறம் அவர் பண்ணவே தேவையில்லை, நீ ப்ரூவ் பண்ணுன்ற. நான் என்ன சொல்றேன், அவர் கத்துக்குட்டியே இருக்கட்டும், அவரை விட்டுருங்க. இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல, அவர் ஒரு 5-6 விஷயம் எடுத்து வச்சார்ல, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அந்த இடத்துல ஃப்ளைட் இறங்கினா ப்ராப்ளம் இருக்கு,
மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா சென்னையை பாதிக்கும்லாம் சொல்றாருல, நீங்க தான் அதி புத்திசாலிகள், அரசியல் மேதாவிகளாச்சே. இதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இத்தனை வாட்டர் பாடிஸ் இல்லை, இது எல்லாமே வந்து விவசாய நிலம் இல்லை, புறம்போக்கு நிலம். இத்தனை வாட்டர் பாடிஸ் இல்லை, இவ்வளோ வாட்டர் கெனால்ஸ் ரன் ஆகலை, காஞ்சிபுரத்துலேருந்து தண்ணி சென்னை நோக்கி வரல, சென்னை வழியாக கடலில் போய் சேரல. தண்ணி எங்கே போய் சேருதுன்றீங்க? அதுவும் காஞ்சிபுரம் சென்னைக்கு மட்டும் வரல, அந்த தண்ணி எங்கே போகுது? செம்பரம்பாக்கம் ஏரி என்னது, எங்கே இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது செம்பரம்பாக்கம் ஏரி? இது எல்லாமே சேனலைஸ்டு. அந்த தண்ணி அங்கே ஓடி வந்து செம்பரம்பாக்கம் ஏரி இப்படியே சென்னைக்குள்ளே வந்து கூமாரா வழியாக போயிட்டு கடலில் சேருது. அப்போ நீங்கள் வழி அடைச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் சொல்கிறார் இல்லையா, பிரச்சனை வரும்ன்ட்டுன்னு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு சென்னை பெரும் பிரச்சனையில் இருக்குது. இன்னும் 45 வருஷத்தில் கழிச்சு சி பார்டர் ஃபுல்லாகவே, அதாவது திருவெற்றியூர்லேருந்து ஆரம்பித்து மரக்காணம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு 300 அடி உள்ளே போகுதுன்றான். 100 மீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ளே போகுதுன்றான். அந்த பார்டர் ஃபுல்லாக அனதர் 40 years. ஏன்னா நம்மளோட நிலப்பரப்புக்கும் கடல் மட்டத்துக்கும் வெறும் 2 அடி தான் இருக்கு, 2 feet இருக்கு. மும்பை வந்து 22 feet இருக்கு, புரியுதுங்களா? மும்பைலாம் 22 feet இருக்கு மேலே, கீழே நம்மளது வந்து வெறும் 2 அடியில் இருக்கு. அப்போ அந்த தண்ணி, அதனால தான் மழை காலத்தில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஏன் சென்னையில் தண்ணி தேங்குது, டக்குன்னு போக மாட்டேங்குது, கடல் உள்வாங்கல அப்படின்னா இதுதான் இஷ்யூ. ஏன்னா கடல் நீர் மட்டும் மழை காலத்தில் நிறையா இருக்கும். அப்போ அது ஈக்குவலாக இருக்கு, தண்ணி மெதுவாக தான் போகும், கீழே இருந்தால் மட்டும்தான் ஓடும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி ஏதாவது பேசுவார் அவரு? புத்திசாலிகள், அதி புத்திசாலியான கோவைசேரி என்ன சொல்லுங்க. அவர் சொன்னது எல்லாமே தப்புங்க, இந்த மாதிரி நீர்நிலைகள் இல்லைங்க, இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இல்லைங்க, இந்த மாதிரி அது இல்லைங்க, இந்த மாதிரி இல்லைன்னு அவர் சொன்னது எல்லாமே தவறு. வேணா அவர் என் கூட வந்து உட்கார சொல்லுங்க, நம்ம வாதிடுவோம், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்ட்டுன்னு அவர் வைத்த குறைகள் எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். போட்டின்றது அப்போ தெரிஞ்சிடும். அதே சமயம் கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டியை தவிர விஜய்லாம் போட்டி கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது அவங்க டிசைட் பண்ணக்கூடாது, மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து அதிமுக, நான் சொல்றேன் இந்த வாட்டி போட்டி வந்து திமுகவே இல்லைன்றேன், பேத்துப்பீங்களா? இந்த வாட்டி போட்டி திமுகவே இல்லை. களத்துல அப்படின்னு தெரியலையே, நீங்க சொல்லிக்கிறீங்க அதுதான் போட்டின்னு சொல்லிட்டு களத்துல எந்த வேலையும் செய்யலையே. பாஜக வந்து பெரியாரையும் அண்ணா விமர்சனம் பண்றாங்க, அந்த இடத்துல கூட நீங்க எந்த விமர்சனம் தெரியல, நீங்க பாக்கலாம்னு அர்த்தம். நீங்க வந்து செயற்குழு கூட்டத்துல 14வது 15 முடிஞ்சு 15-20 நாள் கழிச்சு நீங்க பேசுறீங்க, அப்ப எப்படி மக்கள் தெரியும்? முதல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் அதுக்கு அறிக்கை கொடுத்துட்டார், உடனே கொடுத்துட்டார், அடுத்த நாளே கொடுத்துட்டார் தவறுன்ட்டுன்னு. இதற்காக ஒரு செயற்குழு கூட்டத்துல கட்சி தலைவரும் இல்லை, கொள்கை தலைவரும் இல்லை அண்ணா, இருந்தாலும் அவரையும் சேர்த்து தான் சொல்றாரு, தமிழகத்தில் எந்த தலைவரையும் இந்த மாதிரி விமர்சிச்சாலோ அவர்களை பற்றி இது பண்ணாலும் கடுமையான உங்கள் மீது வந்து விமர்சனங்கள் எழப்படும், எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். அவர் ஒரு செயற்குழுல மீட்டிங் போட்டு அதை வந்து ஓகே பண்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? போயிட்டு முருகர் மாநாடு நடத்தின ஆர்எஸ்எஸ் டீம், இந்து முன்னணி டீம்னா கூப்பிட்டு வெட்டுவாங்க. என்ன சினிமாவா கேட்குறேன்? ஜனநாயக முறைப்படி என்ன செய்யுமோ அதுதான் செய்யும். இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க மட்டும் அறிக்கை கொடுக்காம என்ன பண்ணீங்க நீங்க? அன்னைக்கு ஒரு நாள் டிபேட் ஆச்சு, அந்த டிபேட்ல வந்து கச்சாமுச்சான்னு கத்திட்டு போனீங்க. அதுக்கப்புறம் உடனடியாக ரியாக்ட் பண்றாங்க சார். ரியாக்ஷன் வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? நோ யூஸ் சார், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க, கோவத்துல டப்பாலும் உங்களை அடிச்சிட்டேன், உடனே ரியாக்ட் பண்ணிட்டான் சார் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டு போயிடுவீங்களா? போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க? போலீஸ்கார்ட்ட போயிட்டு சார் அது என்னமோ ஒரு கோபத்துல ரியாக்ட் பண்ணி அடிச்சிட்டேன் சார், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னா விட்டுருவீங்களா? கேஸ் தானே, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் உடனே ரியாக்ட் பண்ணாதுல மட்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அமர நீ திட்டினதுக்கு யோசிச்சு, ஏன் திட்டினா, எதுக்கு திட்டினா, திருப்பி இவன் திட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதான் யோசிக்கணும். நாம் அப்படிதான் பார்க்கணும். ரியாக்ட் பண்ணி என்ன யூஸ்? சரி ரியாக்ட் பண்ணிட்டீங்க, அவங்க அந்த இந்து மாநாடுகள் மன்னிப்பு கேட்டாங்களா? மன்னிப்பு கேட்கறதுல மக்களுக்கு தெரியுது இல்ல, மன்னிப்பு கேட்டாங்களா? மக்களுக்கு தெரியுது இல்ல, யார் சரியான முறையில போறாங்க, சரியான முறையில யார் போறாங்கன்றத யோசிப்பாங்க. ரியாக்ட் பண்ணதுக்கு இந்து முன்னணியோ பாஜகவோ ஆர்எஸ்எஸோ மன்னிப்பு கேட்டாங்களா? இவர் சொல்ல வேண்டியதானே சார், இந்த மாதிரி அவங்க இந்து முன்னணி பண்ணாங்க, அந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் தானே பாஜக. அமித்ஷாவும் மோடியும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு முதலமைச்சர் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. துணை முதலமைச்சரையோ ஒரு கனிமொழி அவங்களையும் வச்சுக்கிங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இப்படி நடந்துடுச்சு, எங்களோட கொள்கை தலைவர், எங்க கட்சி தலைவர் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. எடப்பாடி வெளில வந்தாரா? ஜெயலலிதா அம்மா தப்பா பேசினதுக்காகவும் இவங்க பேசினதுக்கு வந்து கூட்டணி விட்டு உடச்சிட்டு வெளில வந்தாரா? நீங்க கூட்டணியில இல்ல, நீங்க மோடிஜியும் அமித்ஷாவையும் பார்த்து ஸ்டாலின் ஐயா இப்படி எங்கள் அண்ணாவை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, பெரியார் அசிங்கப்படுத்திட்டீங்க கொள்கை தலைவரை, அதனால உங்களோட சார்பான ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணி தான் செஞ்சுது, நீங்கள் பகிரங்கமாக எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குவீங்க. சொல்லுங்க, அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, முடியுமா? நீர சூழ்நிலை அவங்க என்ன நிலைமைன்னு எங்களுக்கு தான் தெரியும். காலில் போய் ஊந்து நிறுவீங்க சார். அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வடிவேல் தான் சார் ஞாபகம் வருது.
யாரை பார்க்கும்போது அவங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா வெளியில வந்து ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்பாங்க. அந்த வடிவேல் அந்த ஒரு படத்துல ஒரு ரவுடியை பார்த்து எல்லாரும் பாக்குறாங்க தலைவரே அப்படின்னு விரைச்சலா பேசுவான். ஆனா வாய்ஸ் முகம் உடம்பு மட்டும் பயங்கரமா இருக்கும். வார்த்தைகள் மட்டும் பாத்தீங்கன்னா, தலைவரே நீங்க அடிச்சீங்கன்னா நான் மூத்திரம் போயிடுவேன் தலைவரே, உங்க நிலைமைக்கு வருமா உங்க பாடின்னு என்னமோ அந்த மாதிரி டைலாக் வரல. எனக்கு அப்படிதான் தோணுது. இவங்கெல்லாம் பார்த்தா என்ன பார்த்தா காமெடி பீஸா தெரியுதான்றாங்களா, அதே காமெடி ரன்ஸ் தான் இங்க ஓடிட்டு இருக்கு. அதே சமயம் நான் என்னோட தலைமையில தான் வந்து கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி சொல்றாரு. பாஜக திமுக தான் எதிரின்றாரு, அதிமுகவை கண்டிக்கல, மென்மையா வந்து கடைபிடிக்கிறாரு மறுபடியும் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வந்து இத்து போன டேப் மாதிரி இதே எத்தனை வாட்டி தான் கேட்பீங்கன்னு தெரியல. எனக்கு தெளிவா சொன்ன அப்படித்தானே இருக்கு. நேற்று விஜய் வாயால் வந்ததா வரலையா, விஜய் அண்ணா வாயால என்ன சொன்னார் செயற்குழு கூட்டத்துல? அவரோட முதல் தேர்தல் வாக்கு 2வது தேர்தல் வாக்குறுதியா சொல்லும்போது என்ன சொன்னார்? மதத்தை வைத்து மத அரசியலை வைத்து பிளவுபடுத்தும் கட்சிகளுடன் நேரடியாக அதிமுகவை போல் மறைமுகமாக நேரடியாக அதிமுகவை உடன் போல், ஏன் 2வது சொல்றேன் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், மறைமுகமாக திமுகவுடனோ போல் திமுகவை போல் கட்சி அல்ல தாவை காண்டாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும் உங்ககிட்ட? புரிஞ்சிச்சு. எந்த விதமாக இப்படிப்பட்ட பாஜகவுடன் அதையும் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு தாவேகா மதவாத பிளவு சக்திகளுடன் எந்த விதத்திலையும் எந்த விதமான சாதகங்களுக்கும் பாதகங்களுக்கும் கூட்டு வராமல் மறைமுகமோ நேரடியாக கூட எந்த காலத்திலையும் நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் சொல்லி சொல்றாரு. இது வந்து இறுதியான தீர்ப்பு இல்ல, உறுதியான தீர்ப்புன்றாரு. இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன ஆனாலும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு தானே சொன்னீங்க எடப்பாடி. இன்னைக்கு ஏன் போய் சேர்றீங்க? எங்க அவர் காணும், ரொம்ப நாள் ஆளை காணும் வெயிட்டிங்ல இருக்கிறேன் மிஸ்டர் ஜெயக்குமார் அண்ணெல்லாம். நான்லாம் தோக்குறாளா? இந்த சனிங்களோட சேர்ந்து நானும் தோத்துட்டேன், வாழ்க்கையில தப்பே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. எங்க அவரு? கூப்பிடுங்க, அவரை கேட்கணும். அப்ப பேசினது என்ன? இப்ப அது என்ன போன வாரம் இது இந்த வாரமா? இல்ல அது வந்து வேற வாய் இது என்ன இந்த வாயா? சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. எங்க சார் போனார் அவரு? ஆலியா காணும். ஆவுன்னா முன்னாடி வந்து நிப்பாரு, பேசுறதுக்கு பயங்கரமா பேசுவாரு, பாடுவாரு. காணுமே சொன்னாரா இல்லையா? நான்லாம் என் தொகுதியில தோக்குறாளா அப்படியே சொன்னாரா இல்லையா? நான்லாம் எங்க தொகுதியில தோக்குறாளா, நானே தோத்துனேன், இந்த சனினாலதான் நான் தோத்து போனேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இப்ப மட்டும் போய் எப்படி ஒட்டிக்கிறீங்க? அப்போ உங்க பேச்சு ஒண்ணு மாநாட்டுல இருந்து அவர் கரெக்டா தெளிவுபடுத்தி தான் வர்றாரு. எந்த இடத்துல அவர் மாத்தி பேச. அப்பனா ஏன் இந்த திமுக சைட்ல இருக்கட்டும் மற்ற கட்சியில இருக்கட்டும் ஏன் வந்து அதிமுக மென்மையா கடை சொல்றாரு? ரேஸ்லயே இல்லாதவங்க நீங்க ஏன் சார் பூச்சி புடிங்கின்னு இப்ப ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்றாங்க. அது இந்த வாட்டி அதிமுக இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆட்சியில இருக்கிறது யாரு? இப்ப ஆட்சியில இருக்கிறது திமுக. இப்ப வந்து விஜய் நான் எதிர்கட்சியாக தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அப்ப எதிர்கட்சியாக வரப்போறேன்னு சொல்லிட்டாருன்னா எங்களால ஆட்சி பிடிக்க முடியாது. முதல் வாட்டி நான் எதிர்கட்சியா தான் வரப்போறேன் அப்படின்னு அவர் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே சொல்றாரு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கேட்கும்போது ஏங்க அவர் எதிர்கட்சியா வரப்போறேன்றாரு? அப்ப எதிர்கட்சியா வரப்போற அதிமுக விமர்சிச்சு அந்த இடத்துக்கு தானே அவர் சண்டை பண்ணும். எதுங்க தேவையில்லாம திமுக போய் விமர்சிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் இருக்கு. அவர் சொன்னது கப்பு முக்கியம் பிகிலு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நேற்றுக்கு வேறு செயற்குழுல இது பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க, தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அதுவும் ரைட்டு இல்லைனாலும் அவர் தான் சொல்றேன். அப்போ அவர் வந்து திமுக வீழ்த்தி விட்டு அவர் ஆட்சிக்கு வரணும்னு இருக்கிறவரு, அப்ப திமுக தாங்க விமர்சனம் செய்வாரு. வேற எதை நோக்கி நீங்க பயணிக்கணும்ன்றீங்க? நீங்க கேட்குறீங்க ஒரு கேள்வி, அந்த கேள்வி நான் பதில் சொன்னாதான் அது நியாயம். நான் வந்து நீங்க உட்காந்துட்டு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன்னா நமக்கான இன்டர்வியூ வந்துட்டு தம்பி நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ பேசணும் தம்பி, அந்த இன்டர்வியூல இப்படி ஒரு கேள்வி கேட்டான் தம்பி, அந்த கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? லூசாடா நீ அப்படின்னு பாக்குறவங்க நினைக்க மாட்டான், நீங்க நினைக்க மாட்டீங்க. ஏன்டா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என் கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன யாரோ ஒரு கேள்வியை கேட்டு நீங்க வந்து சொல்லுங்க, அப்ப அங்க போய் சொல்லணும்டா, ஏன்டா இங்க சொல்ற அப்படின்னு தானே தோணும். அப்ப அவர் டார்கெட் யாரு? அந்த டார்கெட்டை நோக்கி தாங்க பயணிப்பாங்க. அதை விட்டுவிட்டு எதுங்க தேவையில்லாம இந்த சைட்ல போறதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? தேவையே இல்லையா அவங்களுக்கு? பண்ண மாட்டாரு, பண்ணக்கூடாது. அப்போ அவர் தெளிவான அரசியல் பண்றாரு, அவரோட விஷன் கரெக்டா இருக்கு, அவரோட பாதை சிந்தனை எல்லாமே எதை நோக்கி பயணிக்குதுன்னு காட்டுது. அப்படிதான் நீங்க பார்க்கணும். சம்பந்தமே இல்லை. இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சியில இருக்குதுன்னா அப்ப நான் அந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வர போறேன்னா அப்ப அதிமுக விமர்சிச்சிருப்பாரு. இல்லாத இடத்துல பேசணுன்ற அவசியம் இல்லையே. ஆனா பாஜக விமர்சனம் பண்றீங்களா? அது ஒன்றிய அரசுங்க, மத்தியில இருக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லங்க. புரியலையா உங்களுக்கு? அப்ப காங்கிரஸ் அங்க காங்கிரஸ் விமர்சிச்சிருப்பாரு. கொள்கை எதிரிங்க, இது அரசியல் எதிரி. தமிழ்நாட்டுல அரசியல் எதிரி. என்னோட ஒட்டுமொத்த கொள்கை, நான் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேனோ அதோட ஒட்டுமொத்த எதிரி பாஜக. கிட்டத்தட்ட எனக்கு அதான். நான் மனித நேயம் உள்ளவன். இந்த மதத்தை சார்ந்தவனை தூக்கி பிடிக்கிறதோ இந்த மதத்துல இல்லாதவனை இறக்கி பிடிக்கிறதோ எனக்கு பிடிக்காது. புரியுதா? அப்போ அந்த பாயிண்ட்ல நான் சொல்றேன். எதுக்குன்னா
அந்த பாயிண்ட் தான் அவர் வச்சுக்கிறாரு. அதனால தான் அவர் கூட நாங்க போறோம். ஒருவேளை அவர் பாஜக வந்து ஆதரிக்கிறவரா இருந்தா விஜய்னா நான் ஆதரிக்க மாட்டேன். ஏன்னா மனித நேயம் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஹியூமானிட்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அது யாரா இருந்தா என்ன, எந்த மனிதனா இருந்தானே, உசுறு தானே சார். எந்த மதமா இருந்தாலும், ஜாதியா இருக்கணும், மதம், நாங்க அதை பார்க்கறது இல்லை. உசுறு தானே, அதை தான் பார்க்கணும் நம்ம. இதுல இவன் இந்த மதத்துல இருக்கிறவனுக்கு சிறந்த ஜாதி, அந்த மதத்துல இருக்கிறவனுக்கு தாழ்ந்த ஜாதி, இது இன்னும் முட்டாள்தனமா இருக்கு. பெரிய மதம் சிறிய மதம் அது என்னோட தவறு இல்லையே. அந்த எங்களை பொறுத்த மட்டும் மதம்னாலே மனிதன் மட்டும்தான், வேற எதையுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அது அவங்க கிட்ட இல்லை. ஹிந்துத்வான்ற ஒரு கொள்கையை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்துத்துவம் வேணாம், முஸ்லீமும் வேணாம், கிறிஸ்டியனும் வேணாம், மனுஷனா பாருன்னு சொல்றோம். அனைவரும் சமம்னு பார்க்கணும், அவ்வளவுதான். அடுத்தது விஜய் மனுஷன் தான். அடுத்தது விஜயோட கட்சிகளோட மூவ்மெண்ட் என்ன இருக்கும், தாவேக்கோட நடவடிக்கை? அதுதான் சுற்றுப்பயணம் போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மாநாடு நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது எல்லாரையும் சுள்ளு கெடுப்பாருன்னு மட்டும் நான் நம்புறேன். ஒரு தொகுதியா போயிட்டு அந்தந்த ஏரியாவில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி அடி அடிச்சு காலி பண்ணி செம்ம சுள்ளு கெடுக்க போறாரு ரெண்டு கட்சியும். அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. மக்கள் கிட்ட வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஏகோபித்த ஆதரவு இருக்கு. இன்னும் இது பல மடங்கு வளர்ந்து ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு இல்லையா? காங்கிரஸை வீழ்த்தி அதிமுக ஆட்சிக்கு வந்து ஒரு பெரும் புரட்சி ஒன்று நடந்துச்சு இல்லை? அந்த எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் சார். காமராஜரே வீழ்த்தியாச்சு. இவனுங்கெல்லாம் பக்கா ஃப்ராடு, கொள்ளையர்கள். இவனுங்கெல்லாம் தூக்கி அடிக்கிறது பெரிய விஷயமா? ஒரு நல்ல தலைவன் மக்களுக்கு வந்து, மக்கள் ஏதோ வந்து திமுக மேலே அதிமுக மேலே பற்றுலலாம் ஓட்டு போடல, மாற்றி ஓட்டு போட்ட காரணம் என்ன தெரியும்ல? அந்த டைமில் இருக்கிற கோவம். இந்த வாட்டி இந்த திருடனுக்கு அந்த திருடம் பரவாயில்ல, போன வாட்டி அந்த திருடனுக்கு அந்த திருடம் பரவாயில்லன்னு அந்த மாற்றி போட்டது, வேறு ஆப்ஷன் இல்லை. நீ உண்மையிலேயே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன் கிடைச்சான்னா கண்ணை மூட்டை அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. 2026 நீங்களே பார்ப்பீங்க. பல்வேறு அரசியல் சார்ந்த மற்றவர்கள் சந்திப்பாக. நன்றி பேர்.